5 மாநில தேர்தல் 2016, 2021, 2026 ஒப்பீடு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநில சட்டசபைகளோட பதவிக்காலம் விரைவில் முடிவுக்கு வர இருக்கு. இந்த மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடத்துறது தொடர்பா தேர்தல் ஆணையம் பல ஆய்வுகளை நடத்திட்டு வந்த நிலையில தேர்தலை நியாயமா நடத்துறதுக்காக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை செஞ்சு புதிய இறுதி வாக்காளர் பட்டியலையும் வெளியிட்டுச்சு தேர்தல் ஆணையம். அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ அந்த 5 மாநிலங்களுக்குமான தேர்தல் தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2021 பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடந்துச்சு. இப்போ மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. இந்த 2 தேர்தல்களையும் தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் ஓட்டு பதிவுக்கும் இடையில 39 நாட்கள் இருக்கிறத பார்க்கிறோம். அறிவிக்கப்பட்ட 5 மாநில தேர்தல் தேதிகள், அமலுக்கு வந்த நடத்தை விதிமுறைகள், கடந்த காலங்களில் இந்த 5 மாநிலங்களில் நடந்த தேர்தலுக்கும் இப்போ நடக்க போற தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்? நியாயமான தேர்தலை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். அஸ்ஸாம், கேரளா மற்றும் புதுச்சேரியில ஒரே கட்டமா ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடக்க போற நிலையில 234 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்ட தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கு. அடுத்து 294 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களா தேர்தல் நடத்த முடிவு செஞ்சிருக்கு ஆணையம். இந்த 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகளை மே 4ஆம் தேதி ஒரே நாளில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குது. வேட்புமனுவை தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6. ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் வேட்புமனுவை திரும்ப பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாளா அறிவிக்கப்பட்டிருக்கு. வழக்கமா புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே நாள்ல தேர்தல் நடத்தப்பட்டு வந்த நிலையில இந்த முறை புதுச்சேரிக்கு ஒரு தேதியிலையும் தமிழ்நாட்டுக்கு வேறொரு நாள்லையும் தேர்தல் நடக்க போகுது. கடந்த 30 ஆண்டுகள்ல முதல் முறையா தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் வெவ்வேறு நாட்கள்ல தேர்தல் நடத்தப்படுது. இதுக்கு முன்னாடி 1996 சட்டமன்ற தேர்தல் அப்ப தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் வெவ்வேறு தேதிகளில் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. அப்போ ஏப்ரல் 27ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கும் மே 2ஆம் தேதி புதுச்சேரிக்கும் தேர்தல் நடந்துச்சு. 2021 தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளான்னு 3 மாநிலத்துக்கும் ஒரே நாள்ல தேர்தல் நடத்தப்பட இப்போ புதுச்சேரி, கேரளாவுக்கு ஒரே தேதியிலையும் தமிழ்நாட்டுக்கு வேற தேதியிலையும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. 2016 மற்றும் 2021 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் எப்படி நடத்தப்பட்டுச்சுங்கிறதையும் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. 2016 அரசியல் வன்முறைகளும் நக்சல்களோட ஆதிக்கம் அதிகம் இருக்கும் மாநிலம் அப்படிங்கிறதுனால மேற்கு வங்கத்தில் 6 கட்டங்களா சட்டமன்ற தேர்தலை நடத்துச்சு தேர்தல் ஆணையம். அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அஸ்ஸாம்லையும் 2 கட்டங்களா தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களையும் மே 16ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு மே 19ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளை தேர்தல் ஆணையம் அறிவிச்சது. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலையும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களையும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடத்துச்சு தேர்தல் ஆணையம். மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாகவும் அஸ்ஸாம் மாநிலத்தில் 3 கட்டங்களாகவும் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. பதிவான வாக்குகள் மே 2ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை மேற்கு வங்கத்துக்கு 8 கட்டங்கள்ல இருந்து வெறும் 2 கட்டங்களா சுருக்கப்பட்டிருக்கு. இந்த 2 கட்ட அறிவிப்பு இப்ப பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அஸ்ஸாம்லையும் 3 கட்டங்களா நடத்தப்பட்ட தேர்தல் ஒரே கட்டத்துக்கு மாறி இருக்கிறதையும் வரவேற்றிருக்காங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடுச்சு. தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடக்கிறத உறுதி செய்ய தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துது தேர்தல் ஆணையம். அதில் ஆவணங்கள் இல்லாம அதிகபட்சமா 50,000 ரூபாய் வரை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். அதுக்கு மேல பணம் ஆவணம் இல்லாம எடுத்துட்டு போனா பறிமுதல் செய்யப்படும். பின்னர் ஒரே ஆவணங்களை சமர்ப்பிச்சு அந்த பணத்தை மீட்கலாம். பொது இடங்கள்ல இருக்கும் அரசியல் கட்சி விளம்பரங்கள் எல்லாம் மறைக்கப்படணும். அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏ, எம்பிக்களோட அலுவலகங்களை பூட்டி பொதுப்பணித்துறை கிட்ட சாவி ஒப்படைக்கப்படணும்னு விதிகள் சொல்லுது.
அரசு விருந்தினர் மாளிகையில எந்த அரசியல் கட்சியினருக்கும் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில அரசு அலுவலகங்கள்ல அரசியல் சார்ந்த படங்கள், கேலண்டர்கள், நலத்திட்ட ஸ்டிக்கர்கள், பிரதமர், முதல்வர், அமைச்சர்களோட படங்கள் எல்லாமே அகற்றப்படணும். அரசு இணையதளங்கள் மற்றும் கட்டடங்கள்ல இருக்கிற அமைச்சர்கள் அல்லது அரசியல் தலைவர்களோட புகைப்படங்கள், சாதனைகள் பற்றிய செய்திகளையும் நீக்கணும்.